பவானி சேதுவுக்கு தமிழ கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தமிழ் கிட்ட சேது கேக்குறாரு, கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து படிச்சா நல்லா மார்க் எடுக்கலாம்னு தமிழ் சொல்றாங்க. கருப்பு கிட்ட சேது சொல்றாரு, கருப்பும் நிறைய ஐடியா சொல்றாங்க. ராஜாங்கமும் சன்னியாசியும் பிரச்சாரத்துக்கு போகணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேதுவையும் கூப்பிடுறாங்க. சேது சொல்றாரு, நீங்க தனியா பிரச்சாரம் பண்ணுங்க, நான் தனியா பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றாரு. அதுவும் நல்ல யோசனையா இருக்குன்னு ராஜாங்கம் சொல்றாரு. யாரையெல்லாம் கூட்டிட்டு போற சேதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு மாமாவை கூட்டிட்டு போறேன், தமிழையும் கூட்டிட்டு போறேன். அவ படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் சொன்னா நமக்கு ஓட்டு கிடைக்கும்னு சேது சொல்றாரு. சன்னியாசி சொல்றாரு, நல்ல யோசனையா இருக்கு அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு. ராஜாங்கமும் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சேது சொல்றாரு, நாங்க தினமும் போய் உங்களுக்காண்டி நாங்க பிரச்சாரம் பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கும் ராஜாங்கம் சரின்னு சொல்லிடுறாரு. சாவித்திரிக்கு குழப்பம் வருது. சேது பிரச்சாரத்துக்கு தமிழை எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டானே, ஏன் இப்படி சொல்றான்னு குழப்பம் ஆயிடுறாங்க. சேது கோச்சிங் கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறாரு. அப்ப அவங்க தங்கச்சி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு சேது. அப்ப கருப்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சேதுவை தூக்கிக்கிட்டு சுத்துறாரு கருப்பு. கிளாஸ் முடியறப்ப தமிழ் பவானி கூட பேசுறாங்க. பவானி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, எப்படியாவது அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு. தமிழ் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வர்றாங்க. அப்ப சேது வெளியே நிக்கிறாரு.